சூரிய ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. அவரை அந்த காமெடியாக பார்த்துட்டு, ஆனால் படத்தில் காமெடி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாகவே. ஃபேமிலி ஸ்டோரி தான், நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் பிக்கப் தான், படம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு இதுவாக ஜாலியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகுது. ஃபைட் சீனு அவருக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, ஆனால் நல்லா இருந்தது பார்க்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஃபேமிலி பார்க்கலாம். சாங்ஸ்லாம் எனக்கு தெரியலண்ணா. நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் பார்க்கலாம். பிடிக்கல, ஃபேமிலி வந்து பார்க்கலாண்ணா. எனக்கு வந்து சீன் அந்த சின்ன பையன் சீன் தான் நல்லா இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கடைசி டைமில் கொஞ்சம் நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. சூரிய ஆக்டிங்கை விட அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்டிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. காமெடியெலாம் நல்லா தான் இருக்குது. காமெடியெலாம் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குது. மதுரைக்காரங்கள்லாம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரியன் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா தமிழில் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வரவே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ இந்த மாதிரி மாமன் இந்த மாதிரி படம்லாம் வரும்போது தான் இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. நல்லா சூப்பரான படம் எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். இந்த 300 கோடி 400 கோடிலாம் செலவு பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டு படம்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் தமிழ் சினிமா கொஞ்சம் நல்லா இதுவாகும். சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் தான் வரணும். சும்மா நிறைய படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிம்பிளாகவும் இருக்குது. பட் வந்து நம்ம ஒத்துப்போகுது, நம்ம ரியல் லைஃப்பில் ஒத்துப்போகுது. ஃபேமிலியாக வரலாம், ஃபேமிலியாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அது 18+ அந்த மாதிரிலாம் என்டர்டைன்மெண்ட் படம்லாம் இல்லை ப்ரோ, அது என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. ரொம்ப சண்டை போட்டு சுற்றுறவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய படம் இது. உண்மையாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. சூரியனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்.